ஹலோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் 2, 3 ஃபங்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதோட பேட்டர்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? ஸோ நான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஆல்ரெடி இந்த பெரிய ப்ரோகிராம்க்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ப்ரோகிராம்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டர் ஈவன் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், திஸ் இஸ் அ ஆர்டர் ஈவன் ப்ரோகிராம். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்ஷன் அப்படின்றதுல ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ ஃபங்ஷன் நேம். ஃபங்ஷன். ஸோ என்ன பேர் வைக்கலாங்க இதுக்கு? நான் ஆர்டர் ஈவன் தான் செக் பண்ண போறேன். ஸோ தட் ஆட் ஆர் ஈவன். ஆட் ஈவன் அப்படின்ற பேர் வைக்கிறேன். இந்த இடத்துல parenthesis க்ளோஸ் பண்றேன். கோலன் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். ஸோ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் லாஜிக் செக் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? இதை காப்பி பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இதுக்கு கீழே நான் அப்படியே பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல இன்டென்டேஷன் மட்டும் கரெக்டா இருக்கணும். எப்பயுமே நீங்க ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க, காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த செட்டப்ல தான் பிளேசிங் ஆகும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா இருந்ததுன்னா மீதி லைன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே கரெக்டான இந்த நேர் அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? ஸோ எப்படி வந்துரும் உங்களுக்கு? இந்த மாதிரி கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்துரும். ஸோ இந்த அலைன்மெண்ட்ல இருந்தா தான் இந்த இது எரர் இல்லாம, சின்டாக்ஸ் எரர் இல்லாம இது வேலை செய்யும். சரிங்களா? வெரி குட். ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்றது தான் நல்ல பழக்கம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் நம்ம இனிமேல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் விச் மீன்ஸ் வேரியபிள் ரிட்டர்ன் பண்றது தான் நல்ல பழக்கம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெசேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் தான் பண்ணுது. ஆர்டர் ஈவனா அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் பண்ணுது. ஸோ தட் மெசேஜ்ன்ற வேரியபிள்ல ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ். ஸோ தட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கண்டிஷன் செக் ஆச்சு, கண்டிஷன்னா ட்ரூ ஆச்சுன்னா ஆட் நம்பர் டிஸ்பிளே ஆகணும் மாதிரியும் பண்ணியிருக்கேன். இந்த மெசேஜ்ல போய் அந்த ஆட் நம்பர் போய் உட்கார்ற மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்க மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்ல ஈவன் நம்பர். இஸ் இட் கிளியர்? ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மெசேஜ் அப்படின்றத நான் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா, ஸோ தட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் எனக்கு வித்தவுட் எரர் இது சூப்பராக வேலை செய்யும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், வாட் ஐ எம் கோயிங் டு டூனா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை நான் உள்ளே வாங்கிட்டேன். ஸோ தட் எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ண போறேன்னா அப்பெல்லாம் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ லெட் மீ ரன் திஸ். ஸோ ரன் பண்ணால் எனக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஏன் வரல? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, எப்பெல்லாம் இந்த டெஃபினிஷன் எழுதி இந்த மாதிரி ஒரு கோடு ரன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது, அவுட்புட் வராது. ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொசீஜர் ஆர் ஃபார்முலா. அதை நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, கால் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அது எக்ஸிக்யூட்டே ஆகும். ஸோ தட் அந்த இந்த காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் தான் கால் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் சி பிஃபோர் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், சிஸ்டம் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்து உங்கள் பிரெயின் என்ன சொல்லுது, உங்கள் பிரெயின் சொல்கிற ஆன்சரும் சிஸ்டம் சொல்கிற ஆன்சரும் ஒன்றா இருந்தால் தான் உங்கள் லாஜிக் கரெக்டுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்காக ஒன் மோர் டைம் நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த சிம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேங்க ஆல்ரெடி, திஸ் இஸ் அ, இந்த சிம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் அ ரிமைண்டர் சிம்பிள். ஸோ ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக்னா, ஒரு நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 1 உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது ஆட் நம்பர். அந்த ரிமைண்டர் உங்களுக்கு 1 இல்லாம வேற ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சிச்சு, 0 கிடைச்சிச்சு, 1 இல்லாம 0 இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர். ஸோ தட் நம்ம வேற என்ன நம்பர் கிடைச்சாலுமே அதை எல்ஸ் பார்ட்ல போட்டு ஈவன் நம்பரா நம்ம சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கிவ் 2 கொடுத்து பார்க்கலாம். 2 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ 2 டிவைடட் பை 2, ரிமைண்டர் எதுவுமே இல்லை 0. ஸோ தட் இட் ஷுட் பிரிண்ட் நம்பர், ஈவன் நம்பர் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கிவ் 2 ஓவர் ஹியர். ஸோ லெட் மீ புட் 2 அண்ட் கிவ் என்டர். ஸோ இப்போ நாங்கள் என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு என்னாச்சு, என்னாச்சுங்க, ஸோ
ரிமைண்டர் 0 ஆச்சு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. ஸோ தட் இது எதுவுமே வேலை செய்யல. இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஈவன் நம்பர் அண்ட் மெசேஜ்லயும் ஈவன் நம்பர்ன்றது போய் ஸ்ட்ரிங் ஆட் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் நான் கால் பண்ணதுனால அந்த மெசேஜ்ல என்ன வேரியபிள் சேவ் ஆயிருக்கோ அந்த வேரியபிள்ல அந்த ஆன்சர் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதுவும் டிஸ்பிளே ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ லெட் மீ டூ ஒன் திங். நான் இன்னொரு இன்புட் கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் திரும்ப இதை ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையே நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு கிவ் நம்பர் 9. ஸோ இப்போ நான் 9 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 9 நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுங்க? 9 இஸ் த ஆட் நம்பர். ஸோ 9 வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் வரப்போகுது. ஸோ அந்த ரிமைண்டர் வரப்போகிறது அப்படின்றதுனால ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட் நம்பர். ரிமைண்டர் 1 வரப்போகுது. அதனால ஐ எம் கோயிங் டு கிவ் ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரப்போகுது? ஆட் நம்பர் வரப்போகுது. ஒரு வாட்டி ஹேண்ட் கேல்குலேஷனும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் பிரெயினில் போய் செட்டில் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு என்ன ஆகிடும்? 9 போய் உட்காரும். 9 நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 8 ரிமைண்டர் 1 இருக்கும். 4 ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இந்த பெர்சன்டேஜ் பார்த்தாலே இது ரிமைண்டரை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும். அப்போ ரிமைண்டர் நம்பருக்கு நம்மளுக்கு 1 இருக்கு. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஸ் திஸ் இஸ் அ ஆட் நம்பர். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆட் நம்பர் அப்படின்றது மெசேஜில் போய் சேவ் ஆயிடுச்சு. ஸோ தட் இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு இந்த மெசேஜில் ஆட் நம்பர் சேவ் ஆனதுனால இந்த அவுட்புட் இதில் ஆட் நம்பர் அப்படின்றத ஒன்று காட்டுது. நீங்கள் எந்த வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிட்டாலும் அதில் போய் அங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக இந்த கோட்லேயே நான் இன்னொன்று செய்ய போகிறேங்க. சரிங்களா? ஸோ நான் அதை திருப்பியும் மெசேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்லேயே வாங்கிக்கிறேன், ஈக்குவல் டு கொடுத்து. இப்போ இந்த அவுட்புட்டை நான் இன்னொருத்துக்கு இன்புட்டாக வச்சு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி ஒரு அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னா இதுலேயே ஆர்டர் ஈவன் வந்துருச்சு. ஸோ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். if message is equal to even number அப்படின்னா இது ஈவன் நம்பரா ஆயிடுச்சு அப்படின்னா it should print நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் எப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இன்னொருத்துக்கு இன்புட்டா கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக தான். ஸோ தட் the given number is even அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா else பார்ட்ல print இது வந்து உங்களுக்கு கால் டு ஆக்ஷன் மாதிரி the given number is odd அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பர் கூட இந்த மெசேஜோட இது எனக்கு சூட் ஆனாதான் இந்த given number is even வரப்போகுது, இல்லைன்னா this is oddன்னு வரப்போகுது. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 5 கொடுக்க போகிறேன். 5 வந்து ஒரு ஆட் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் நான் என்டர் கொடுத்தேன்னா ஆட் நம்பர். இப்போ இந்த மெசேஜில் உங்களுக்கு என்ன ஆயிருக்குங்க? ஆட் நம்பர் அப்படின்றது தான் சேவ் ஆயிருக்கும். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளோவை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனேன், அதுக்கு கடைசியில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் மெசேஜ்னு ஒன்று வாங்கினேன். ஸோ இப்போ அதை ஒரு கால் பண்ணுறேன், ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுல எனக்கு கிடைச்ச ஆன்சர் ஆட் நம்பர். அப்போ அந்த ஆட் நம்பர் அப்படின்றது மெசேஜில் சேவ் ஆயிருக்கும். அப்போ இது ஒரு வேரியபிளாக இருக்கிறதுனா நம்மளோட மெமரியில் இதுக்குன்னு ஒரு இடம் கிரியேட் ஆகிட்டு மெசேஜ் அப்படின்ற வேரியபிள் நேமில் ஆட் நம்பர் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த செல்லை நான் ரன் பண்ணுறச்ச இஃப் மெசேஜஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர். ஆனால் இது போய் மெமரியில் போய் தேடும். ஏன்னா இது வேரியபிள்னு பார்த்துருச்சுனாலே போய் மெமரியில் தேடும். கரெக்டுங்களா? அப்போ அந்த மெமரியில் என்ன இருக்கும்? இப்போ
ஆட் நம்பர்னு இருக்கும். இந்த ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பருங்களா? ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். இது எக்ஸிக்யூட் ஆகாம இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுல என்ன, இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்புட்க்கு கொடுத்து, ஒரு வேரியபிளுக்கு கொடுத்து, இந்த வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக எடுத்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. நீங்க பெரிய பெரிய ப்ராப்ளம் செய்யும்போது அதோட அவுட்புட் இன்னொருதுக்கு இன்புட் ஆகும். அதுக்கு தான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் இட் கிளியர்? இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ ரன் பண்ணா நம்மளுக்கு என்ன வரணும்? the given number is odd அப்படின்றது வரணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோக்காக இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லைன்னா உங்களால ஃபர்தரா இந்த கால் டு ஆக்ஷனா பண்ணவே முடியாது. ஸோ தட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெரி குட். ஸோ நீங்க இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லாம இந்த ப்ராசஸை ரன் பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்னு உங்களுக்கே புரிய வரும். ஸோ நெக்ஸ்ட்ல இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் we'll move on to class. Okay? Thank you.